இருக்கிறார்கள். ஆகவே சிறுபான்மையினருடைய பாதுகாவலராக என்றும் திகழ்வது திராவிட முன்னேற்ற கழகம். நம்முடைய தலைவர் அதே போன்றுதான் இளையவர் வருங்காலத்திலே எங்களுடைய இயக்கத்தை தலைமையேற்று நடக்க இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதே வேகத்திலே தலைவர் எப்படி எதிர்க்கிறாரோ அவரும் அப்படியே அதே வேகத்திலே சிறுபான்மையினருக்கு பாதுகாவலராக இருந்து வருகிறார். ஆகவே அப்படியெல்லாம் கூட நாம் எதிர்க்கின்ற பட்சத்திலே, ஆனால் ஒன்றிய அரசு எண்ணிக்கையின் அடிப்படையில் இந்த வக்ஃப் சட்டத்தை எல்லாம் நிறைவேற்றியிருக்கின்றது. அது காலம்தான் பதில் சொல்லும். அது உயர் நீதிமன்றத்துக்கு அல்லது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கின்ற வகையில் அங்கு வைக்கின்ற வாதங்கள், அதாவது கூட்டாட்சி அந்த தத்துவத்தையே உடைத்திருக்கின்ற இந்த சட்டங்கள், அது மட்டுமல்ல யுனைட்டி இன் டைவர்சிட்டி, வேறுபாட்டிலே ஒற்றுமையை காண்கின்ற நம்முடைய இந்திய திருநாட்டிலே இவை எந்த அளவுக்கு மத நல்லிணக்கம் அமைதியை எப்படியெல்லாம் குலைக்கும் என்பதை எடுத்து வைத்து அங்கே எப்படி வருகிறது என்று நாம் அதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை ஒட்டுமொத்தமாக கோர்ட்டு மூலியமாக ஸ்கிராப் பண்ண வேண்டும், ஒரே அடியாக எடுக்க வேண்டும். பல கோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் பல வழக்குகளிலே அது போல சட்டத்தையே அந்த சரத்துகளே எடுக்கின்ற அளவுக்கு தீர்ப்புகள் வந்திருக்கின்றன. ஆக ஜனநாயகம் இப்பொழுதும் இருக்கின்றது. ஜனநாயகத்தை நம்புகின்றவர்கள் நம்முடைய இந்தியாவிலே பெரும்பான்மையானவர்களாக இருந்தாலும் கூட ஒரு சில உள்ளூர்வீர்கள் ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக எதிர்ச்சகரமாக மாற்ற வேண்டும். சிறுபான்மையினரை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டும். அவர்களுக்கு எந்தவித உரிமையும் தரக்கூடாது என்று இயங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த ஒன்றிய அரசை நாம் வன்மையாக கண்டிக்கின்ற வகையில் பிரித்தாள்கின்ற முயற்சி இப்பொழுதே தொடங்கிவிட்டது. தமிழ்நாட்டிலும் அது தொடங்கிவிட்டது. ஓட்டுக்களை எப்படியெல்லாம் பிரிக்கலாம் என்று இப்பொழுது பிஜேபியும் அதனுடன் கூட்டணி சேருவோம் என்று உறுதிப்படுத்திவிட்டு வெளியே சொல்லாமல் இருக்கின்ற அதிமுகவும் இப்பொழுதே அதற்கான வேலைகளை செய்ய இஸ்லாமிய பெருமக்களாகிய நீங்கள் உண்மையை நம்புவீர்கள், உண்மையை புரிந்து கொள்பவர்கள், பொய்யை நம்ப மாட்டீர்கள், நாடகங்களை எல்லாம் நம்ப மாட்டீர்கள். இதுவரை செத்தாலும் கூட்டு இல்லை பிஜேபி என்று சொல்லிக் கொண்ட அதிமுக நேற்றைய தினம் நேசக்கரம் நீட்டிவிட்டு அதை கைக்குலுக்கிட்டு வந்திருக்கிறது. இவர்களை தகர்த்தெறிய வேண்டும். இதுவரை இஸ்லாமிய பெருமக்கள் மட்டுமல்ல, கிறிஸ்துவ பெருமக்களும் இது போன்ற கூட்டணியெல்லாம் தகர்த்தெறிந்திருக்கிறார்கள். அதே போன்று இந்த முறையும் நீங்கள் தகர்த்தெறிய வேண்டும். கூட்டணி ஏற்கனவே கூட்டணி சேர்ந்தது கூடா நட்பு என்று சொன்ன ஏனிற்கு இப்போது அவர்களுக்கே உள்ள பிரச்சனைகள், அவர்களுடைய சொந்த பிரச்சனைகள், அவர்கள் செய்த பல தவறுகளின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனைகள், அதையெல்லாம் சரி கட்டுவதற்காக பிஜேபியிடம் இன்றைய தினம் கூட்டணி வைத்துக் கொள்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அவர் இஸ்லாமிய பெருமக்களே, நீங்கள் எல்லாம் உஷாராக இருக்க வேண்டும். எந்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இன்று நேற்றல்ல 110 ஆண்டுகள் வரலாற்றை கொண்டது. ஆகவே ஏதாவது ஒரு புதிய கட்சி மூலமாக இதை பிரிக்கலாமா? அப்படி அந்த புதிய கட்சி பிரிந்து வந்தால், அதிகமாக பிரித்தால் நாம் ஆட்சிக்கு வரலாமா என்று இன்றைய தினம் அது கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. உஷாராக இருக்க வேண்டும். இந்த இஃப்தார் நோம்பிலே சிறப்பு விழாவிலே நாம் உறுதிமொழி கொள்ள வேண்டும். அடுத்த முறை உங்களுக்கு காப்பாளராக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்முடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின், நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் 2வது முறையாக இந்த தமிழகத்திலே முதல்வராகுவதற்காக நீங்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் அப்துல் சமது நானும் மதியம் பேசி கொண்டிருந்தோம். இன்று 4:30 மணி அளவிலே நான் சிஎம்டி மெம்பராக இருப்பவன் திடீரென்று அவசர கூட்டம் கூட்டிவிட்டார். நான் அவரிடம் சொன்னேன், 4:30 மணிக்கு கூட்டம் இருக்கிறது, முடிச்சுட்டு வந்திருக்கேன். 5:50க்கு தான் கூட்டம் முடிந்தது. அங்கிருந்து ஓடி வரேன். இருந்தாலும் நீங்கள் காலை முதல்
தங்களை வருத்திக் கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக அந்த நேரத்தில் அவர்கள் எல்லாம் சாப்பிடட்டும், நான் வந்து பேசிக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒரு வழியாக இது நல்ல முறையில் நடந்திருக்கின்றது. என்னுடைய தொகுதிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய அண்ணன் அப்துல் சமது அவர்களை நான் வரவேற்று வாழ்த்து பட்டு